மென்பொறியாளர் சுவாதி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்று ராம்குமாரின் தாயார் புஷ்பம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். சுவாதி கொலை வழக்கில் தமது மகன் ராம்குமார் தவறாக சேர்க்கப்பட்டுள்ளதாக மனுவில் குறிப்பிட்டிருக்கும் அவர், சுவாதியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 14 சிம் கார்டுகள் மற்றும் லேப்டாப் உள்ளிட்டவற்றையும் போலீசார் ஆய்வு செய்து விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். சுவாதி கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்றும் கோரியுள்ள ராம்குமாரின் தாயாரின் மனு அடுத்த வாரம் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சுவாதி கொலை வழக்கில் கைதாகி புழல் சிறையில் உள்ள ராம்குமாரை விரைவில் ஜாமீனில் எடுக்க உள்ளதாக அவரது தந்தை பரமசிவம் தெரிவித்துள்ளார். புழல் சிறையில் ராம்குமாரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தவறு செய்யாத தனது மகனுக்கு தண்டனை பெற்றுத் தரும் வகையில் போலீசார் இத்தகைய ஏற்பாடுகளை செய்திருப்பதாக குற்றம் சாட்டினார். என் பையன் நல்லா இருக்கான், திடனாகவும் இருக்கான். அதே மாதிரி அவனுக்கு நான் சட்ட நீதியாக வழக்கறிஞரை வச்சு நான் கோர்ட்டில் தாக்கல் பண்ணியிருக்கேன் மனு. அதனால் சாமி எடுத்து அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போக என் பையன் எந்த பையன் தப்பு செய்யாத பையனா தண்டனை கொடுக்குறது மாதிரி இவங்க ஏற்பாடு பண்ணிட்டாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட். அதுதான் வேறு ஒன்றும் இல்லை. ஜாமீன் எடுக்க போகிறேன், நீ தெம்பாருடா அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்திருக்கேன்.